Hello all, welcome to the course Energy Engineering. In today's video, we are going to focus on solar collectors. Solar collectors especially we are going to focus on focusing collector. Concentrating or focusing collector என்ன அதோட classification என்ன அதோட types என்ன அது எப்படி work ஆகுது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். Also we are going to discuss about the advantages and disadvantages of concentrating or focusing collector. So first, concentrating or focusing collector, it is a device to collect solar energy with high intensity of solar radiation on energy absorbing surface. ஸோ சோலார் எனர்ஜியை ஒரு பர்டிகுலர் எனர்ஜி அப்சார்பிங் சர்ஃபேஸில் ஹை இன்டென்சிட்டியில் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது தான் வந்து கான்சென்ட்ரேட்டிங் கலெக்டர். இட் யூசஸ் ஆப்டிக்கல் சிஸ்டம்ஸ் லைக் மிரர்ஸ் இல்லைனா மிரர்ஸ் அந்த மாதிரி ரிஃப்ளெக்டர்ஸ் அதாவது யூஸ் பண்ணும், இல்லை ரிஃப்ராக்டர்ஸ் லைக் லென்சஸ் யூஸ் பண்ணும். இதுதான் வந்து கான்சென்ட்ரிக் கலெக்டர். ரேடியேஷன் ஃபாலிங் ஆன் ரிலேட்டிவ்லி லார்ஜ் ஏரியா இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் அ ரிசீவர். ரிசீவருங்கிறது ஒரு சின்ன ஏரியாவாக இருக்கும். வேரஸ் த ரேடியேஷன் வில் பி ஃபாலிங் ஓவர் அ லார்ஜ் ஏரியா விச் இஸ் நோன் அஸ் ரிஃப்ளெக்டர். அந்த கலெக்டர்லேருந்து ஃபைனலாக அப்சார்பருக்கு கலெக்டட் ரேடியேஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபோக்கஸ் ஆயிரும். ஃப்ளூயிட் கேன் பி ஹீட்டட் டு டெம்பரேச்சர்ஸ் ஆஃப் அபவ் 500 டிகிரி செல்சியஸ். ஸோ ப்ரீவியஸ் கேஸில் நம்ம பார்த்த ஃப்ளாட் பிளேட் கலெக்டரில் டெம்பரேச்சர் ரேஞ்ச் வந்து 500 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே இருந்துச்சு. வேற இங்கே வந்து நீங்கள் உங்களோட ஃப்ளூயிடை யூ கேன் ஹீட் அப் டு டெம்பரேச்சர் ஆர் மோர் தென் 500 டிகிரி செல்சியஸ். கான்சென்ட்ரேட் ஒன்லி ஆன் டைரக்ட் ரேடியேஷன் கம்மிங் ஃப்ரம் அ ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன். ஸோ ப்ரீவியஸ் கேட்டகரியில் டைரக்ட் ரேடியேஷன் ஆஸ் வெல் அஸ் டிஃப்யூஸ் ரேடியேஷன் ரெண்டுமே வந்து இருந்துச்சு. பட் இந்த concentrating collector it will focus only on direct radiation. So because of the optical systems we are using, there are certain losses. So first loss என்ன அப்படின்னா reflection loss. நம்ம நார்மலாக ஒரு மிரர் யூஸ் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் ரேஸ் வந்து வேறு எங்கேயாவது போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. தட் இஸ் ரிஃப்ளெக்ஷன் லாஸ். செகண்ட் லாஸ் டியூ டு ஜியோமெட்ரிக்கல் இம்பர்ஃபெக்ஷன். ஆஸ் நீங்கள் வைக்கக்கூடிய பொசிஷனை பொறுத்தும் ஜியோமெட்ரிக்கல் இம்பர்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா there will be some losses. ஸோ இந்த லாஸஸ் எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா the final value is known as optical efficiency. So இந்த லாஸஸ்லாம் போக மீதி இருக்கக்கூடிய வேல்யூ தான் the optical efficiency. And types of concentrating collector, first is line focusing type and second is point focusing type. So based on collector geometries we have few more categories like parabolic trough collector, mirror strip reflector, Fresnel lens collector, flat plate collector with adjustable mirrors and compound parabolic concentrator. இப்போ இந்த 5 types தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். So first is parabolic trough collector. So you can see a parabolic type of system. இது வந்து ஒரு ரிஃப்ளெக்டர். இந்த ரிஃப்ளெக்டர் இங்கே இருக்கும், இங்கே வந்து நம்மளோட அப்சார்பர் இருக்கும். இட் இஸ் அ பைப் வேர் த ஃப்ளூயிட் வில் பி ஃப்ளோயிங். ஸோ சன்ரைஸ் எல்லாம் இந்த கலெக்டரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி எக்ஸாக்டாக இந்த பாயிண்டில் ஃபோக்கஸ் ஆயிரும். திஸ் இஸ் நோன் அஸ் parabolic trough collector. So here solar radiation coming from a particular direction is collected over the area of reflecting surface and concentrated on the focus of the parabola. So இது parabola மாதிரி இருக்கிறதால இது வந்து parabolic trough collectorன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்லேருந்து வரக்கூடிய சோலார் ரேடியேஷன் எல்லாம் அந்த கலெக்டரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு பர்டிகுலர் கான்சன்ட்ரேட்டட் ஃபோக்கஸ் பாயிண்டில் போய் ரீச் ஆயிரும். ஸோ இஃப் த ரிஃப்ளெக்டர் இஸ் இன் அ ஃபார்ம் ஆஃப் trough with parabolic cross section, solar radiation is focused along a line. டைமென்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா லென்த் வந்து 3 மீட்டர்லேருந்து 5 மீட்டர் வரைக்கும் இருக்கும். வித் வந்து 1.5 மீட்டர் டு 2.4 மீட்டர் இருக்கும். அண்ட் வில் பி ஜாயினிங் 10 or more units in a row. ஸோ நிறைய அப்படியே அட்டாச் பண்ணி வச்சுரு நமக்கு தேவையான ரெக்யர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து பவர் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ரிஃப்ளெக்டர்ஸ் ஆர் மேட் ஆஃப் ஹைலி பாலிஷ்ட் அலுமினியம் ஆர் சில்வர்டு கிளாஸ் ஆர் தின் ஃபில்ம் ஆஃப் அலுமினைஸ்டு பிளாஸ்டிக். ஸோ அகெயின் ஒன் மோர் ரெப்ரசன்டேஷன். இதுதான் அந்த ரிஃப்ளெக்டர். சென்டரில் வந்து ஒரு பைப் லைன் போயிட்டுருக்கும். இந்த பைப்பில் வந்து மேலே ஒரு கிளாஸ் இருக்கும். அது ரிசீவர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வி ஹாவ் ஃபியூ மோர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இன் அப்கமிங் ஸ்லைட்ஸ். அதில் பார்ப்போம். ஒரு செயின் டிரைவ் இல்லை ஒரு மோட்டார் மூலியமாக அதை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் இட் கேன் பி டில்டட் டு த அப்ரோப்ரியேட் ஆங்கிள். ஃபார் சோலார் ரேடியேஷன் டு பி brought to a focus by parabolic trough reflector, the sun must be in such a direction that it lies on the plane passing through the focal length or vertex. ஸோ எக்ஸாக்டாக அந்த பேரபோலாவோட சென்டர் அதுதான் வந்து வெர்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பேரபோலாக்கில் வெர்டெக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பாயிண்டில் எக்ஸாக்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த பேரபோலாவில் படக்கூடிய சோலார் ரேடியேஷன்ஸ் எல்லாம் எக்ஸாக்டாக அந்த பைப்பில் போய் எக்ஸாக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும். எலிவேஷன் ஆஃப் சன் இஸ் ஆல்வேஸ் சேஞ்சிங். எய்தர் ரிஃப்ளெக்டர் trough or collector pipe must be turned continuously about its long axis to maintain the required orientation. நமக்கு தெரியும் சன் வந்து ஒரே ஆங்கிளில் எப்போவுமே இருக்காது. ஃப்ரம் சன்ரைஸ் டு சன்செட் அது வந்து டிவியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போகணும். அப்படி போனால் மட்டும்தான் எக்ஸாக்டாக அந்த பேரபோலிக் ட்ரஃபில் படக்கூடியது நம்மளோட ஃபோக்கல் லைனில் போய் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஜென்ரலி ஓரியன்டட் இன் ஈஸ்ட் வெஸ்ட் ஆர் நார்த் சவுத் டைரக்ஷன். East-west orientation collectors are laid flat or parallel to the ground, whereas north-south orientation
north end of the trough is raised so that the collectors are sloped facing south. ஸோ ஒருவேளை ஈஸ்ட் வெஸ்ட் ஓரியன்டேஷனாக இருந்துச்சுன்னா கலெக்டர்ஸ் வந்து ஃப்ளாட்டாக வச்சுருப்பாங்க. இதே நார்த் சவுத் ஓரியன்டேஷனாக இருக்குது அப்படின்னா நார்த் எண்ட் வந்து கொஞ்சம் ரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸ்லோப் ஆங்கிள் ஷுட் பி சேஞ்ச் பீரியாடிக்கலி பேஸ்ட் அப்பான் த sun's position. North south orientation permits more solar radiation than east west arrangement except around the winter equinox. ஸோ நார்மலாக நார்த் சவுத் ஓரியன்டேஷன் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் வந்து கொஞ்சம் நல்ல ரிஃப்ளெக்ஷன் நமக்கு கொடுக்கும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் இதில் வந்து அதிகமாக இருக்கும், லேண்ட் ஏரியாவும் அதிகம். இன்க்ரீஸ் செப்பரேஷன் டிஸ்டன்ஸ், ஒரு செட்டப்புக்கு இன்னொரு செட்டப்புக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாக நம்ம பைப் லைன் வந்து கொடுக்கும்போது அதோட காஸ்ட்டும் அதிகமாகும். பைப் லைன் லென்த் கூட்டிகிட்டே இருக்குது அப்படின்னா பம்பிங் பவர் அதிகமாகும், தெர்மல் லாஸஸ் அதிகமாகும். அண்ட் சன்செட் அண்ட் சன்ரைஸ் பொசிஷன் ஆஃப் ஈஸ்ட் வெஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் இஸ் சேம். For north-south arrangement, trough must be turned through a large angle from sunset to sunrise. Sunset முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி அகைன் அந்த ஆங்கிள் அப்படியே டில்ட் பண்ணி சன்ரைஸுக்கு கொண்டு வந்து வைக்கணும். இதுதான் வந்து parabolic trough collector. Second is mirror strip reflector. ஸோ இங்கே நம்பர் ஆஃப் மிரர்ஸ் வச்சுருப்பாங்க. You can see in this particular image you can see plenty of mirrors. ஸோ இந்த மிரர்ஸ் எல்லாத்தையும் ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் வச்சுருப்பாங்க. ஸோ தட் all the reflection hitting, all the sunrays hitting in this particular mirrors will be focusing on a particular line. ஸோ இங்கேயும் சேம் சிமிலர் டைப் ஆஃப் பைப் வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே தான் ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். நம்பர் ஆஃப் பிளேன் ஆர் ஸ்லைட்லி கர்வ்டு மிரர்ஸ் ஆர் மவுண்டட் ஆன் அ ஃப்ளாட் பேஸ். Angles of individual mirror are such a way that they reflect solar radiation from specific direction onto same focal length. Flat plate collectorக்கும் இங்கே இருக்கக்கூடிய கலெக்டர்ஸ்க்கும் கான்சன்ட்ரேட்டிங் கலெக்டர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய சோலார் ரேடியேஷன்ஸை மட்டும்தான் அப்சர்வ் பண்ணும். வேறஸ் ஃப்ளாட் பிளேட் கலெக்டர் டைரக்ட் ரேடியேஷன் மட்டும் இல்லாமல் டிஃப்யூஸ் ரேடியேஷனையும் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிடும். த ஆங்கிள்ஸ் ஆஃப் த மிரர்ஸ் மஸ்ட் பி அட்ஜஸ்டட் டு அலோவ் ஃபார் சேஞ்சஸ் இன் சன்ஸ் எலிவேஷன். ப்ரீவியஸ் கேஸ் மாதிரியே தான், இங்கே சன் எலிவேஷன் சேஞ்ச் ஆக மிரரோட ஆங்கிளை நம்ம மாற்றிட்டே இருக்கணும். ஆல்சோ த மிரர் ஸ்டிப் மே பி ஃபிக்ஸ்ட் அண்ட் த கலெக்டர் பைப் மூவ் கண்டினியூஸ்லி. இங்கேயும் எய்தர் நீங்கள் வந்து மிரர் ஸ்டிப்பை ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு கலெக்டர் பைப்பை மூவ் பண்ணலாம், இல்லை கலெக்டர் பைப்பை ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு மிரர் ஸ்டிப்பை மூவ் பண்ணிக்கலாம். And third is Fresnel lens collector. So here you can see Fresnel lens. இங்கே வந்து சோலார் ரேடியேஷன் பட்டுருக்கு. இந்த லென்ஸ் வழியாக படக்கூடிய சோலார் ரேடியேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் ரிசீவர் பைப்பு கொண்டு போயிடுச்சு. அகைன் திஸ் இஸ் அ லைன் ஃபோக்கஸ் டைப். ரிஃப்ராக்ஷன் டைப் ஆஃப் ஃபோக்கஸிங் கலெக்டர். இப்போ ப்ரீவியஸ் கேட்டகரிஸ் எல்லாமே ரிஃப்ளெக்ஷன் டைப், இது வந்து ரிஃப்ராக்ஷன் டைப். ரிஃப்ராக்ஷன் டைப்னா சன் ரேஸ் எல்லாம் பட்டு அதுக்குள்ளே ஊடுருவி இன்னொரு பக்கம் போயிடும். ஸோ லென்ஸ் வழியாக போய் நம்ம தீக்குச்சியெல்லாம் பொறுத்துவாங்களா, அந்த சேம் கேட்டகரி தான் அதுவும். லென்ஸ் இஸ் 4.7 மீட்டர் ஓவரால் லென்த் அண்ட் 0.95 மீட்டர் வித். இட் கேன் பி மேட் ஃப்ரம் லோ காஸ்ட் அக்ரிலிக் பிளாஸ்டிக் அண்ட் கேன் பி ப்ரொடியூஸ்ட் அட் லோ காஸ்ட். கீழே இருக்கக்கூடிய இந்த ரவுண்டட் ட்ரையாங்குலர் ஸ்ட்ரக்சர் வந்து இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் சப்போர்ட். இது வந்து இதுக்கோ இதோட பெர்ஃபார்மன்ஸ்க்கோ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. Effective Fresnel lens must be continuously aligned with sun in two directions, namely along and perpendicular to its length. So இவ்வளோதான் விஷயம். Fresnel lens அதோட working principle. Previous ரெண்டு categories வந்து reflection type, whereas Fresnel lens is refraction type of focusing collector. And next is receiver pipe. இப்போ இந்த மூணு கேட்டகரிஸ்லையும் வந்து ரிசீவர் பைப்புங்கிறது ஒரு மேஜரான ரோல் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த ரிசீவர் பைப்போட கிராஸ் செக்ஷன். இதோட அவுட்டர் ஏரியாவில் யூ கேன் சி எ கிளாஸ். இது வந்து ஒரு கிளாஸ் ஜாக்கெட் வச்சுருப்பாங்க. அதுக்கு அடுத்து வி ஹாவ் அப்சார்பர் சர்ஃபேஸ் அண்ட் அதுக்கு உள்ள வில் ஹாவ் ஹாலோ ஸ்டீல் பிளக். இப்போ சன் ரேஸ் எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த அப்சார்பர் பிளேட்டில் படும்போது அப்சார்பர் பிளேட் வந்து ஹீட் ஆகும். ரொம்ப சிம்பிள், இந்த அப்சார்பர் பிளேட் ஹீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்சார்பர் பிளேட் ஹீட் ஆகும்போது அந்த ஹீட்டை அப்சார்ப் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஹீட் டிரான்ஸ்போர்ட் ஃப்ளூயிடை உள்ளே ஃப்ளோ பண்ண வைப்போம். இந்த ஹீட் டிரான்ஸ்போர்ட் ஃப்ளூயிட் வந்து வாட்டராக இருக்கும், இல்லை வேறு ஏதாவது ஃப்ளூயிட்ஸ் நமக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அந்த ஃப்ளூயிட் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். திஸ் இஸ் வாட் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரிசீவர் பைப். சோலார் ரேடியேஷன் அப்சார்பர் இஸ் அ சென்ட்ரல் ஸ்டீல் பைப் வித் எ ட்ரீட்டட் சர்ஃபேஸ். அப்சார்பர் சர்ஃபேஸ் வந்து பிளாக் குரோம் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஹாலோ ஸ்டீல் பிளக் இன்சைட் த அப்சார்பர் பைப் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் த ஃப்ளோ ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ளூயிட். நம்ம எதுக்காக ஹாலோ ஸ்டீல் பைப் ப்ளக் வைக்கிறோம் அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ளூயிடோட ஃப்ளோவை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக. ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது அது வந்து பர்டிகுலராக அந்த அப்சார்பர் பிளேட்டில் மட்டும்தான் பட்டுட்ருக்கும். ஸோ அது மூலயமா நமக்கு வந்து
ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் அதிகமாக இருக்கும். ஃப்ளூயிட் வெலாசிட்டி அதிகமாக இருக்கிறதால ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டும் அதிகமாக இருக்கும். அப்சார்பர் பைப் இஸ் என்க்ளோஸ்ட் இன் அ கிளாஸ் ஜாக்கெட் டு அவாய்ட் தெர்மல் லாஸஸ் பை கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷன். நம்ம அப்சார்பர் பிளேட்டை அப்படியே அட்மாஸ்ஃபியரில் விட்டோம் அப்படின்னா ஏர் அது மேலே படும்போது அந்த ஹீட்டை, அந்த அப்சார்பர் பிளேட்டில் பட்ட ஹீட் எல்லாத்தையும் இந்த ஏர் வெளியில் எடுத்து போயிடும். ஸோ அப்படி இருக்கக்கூடாதுங்கிறக்காக அந்த அப்சார்பர் பிளேட்டை வந்து கிளாஸ் ஜாக்கெட் மூலியமாக கவர் பண்ணி வச்சுக்கிறோம். அண்ட் அப்சார்பர் பிளேட்டுக்கும் கிளாஸ் ஜாக்கெட்டுக்கும் நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அது இட் மே பி எவாக்குவேட்டட் டு அவாய்ட் கன்வெக்ஷன் லாஸஸ். டயாமீட்டர் ஆஃப் கிளாஸ் ஜாக்கெட் இஸ் அரௌண்ட் 5 cm அண்ட் அப்சார்பர் பைப் இஸ் அரௌண்ட் 3 cm. அவுட்டர் கிளாஸ் வந்து 5 cm டயாமீட்டர் இருக்கும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அப்சார்பர் பைப் 3 cm இருக்கும். Annulus between this pipe and steel plug is 2.5 mm. அதாவது இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2.5 mm. இந்த அவுட்டர் கிளாஸோட டயாமீட்டர் 5 cm. இந்த அப்சார்பர் சர்ஃபேஸோட டயாமீட்டர் 3 cm. இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய திக்னஸ் இஸ் 2.5 mm. ஸோ அப்போ இந்த 2.5 mm வித்தில் தான் வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இஸ் பாயிண்ட் ஃபோக்கஸிங் டைப். இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே இந்த லைன் ஃபோக்கஸிங் டைப் வேர் வில் பி யூசிங் பைப்ஸ். இப்போ நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பாயிண்ட் ஃபோக்கஸிங் டைப். இதில் வந்து பேரபோலாய்டல் கலெக்டர்ஸ்னு ஒரு கலெக்டர் இருக்குது. பேரபோலாய்டல் கலெக்டர் இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டிஷ் மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. இதில் அகைன் ரிஃப்ளெக்டர்ஸ் வச்சுருப்பாங்க. இதில் படக்கூடிய ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஃபோக்கஸ் ஆகும். ப்ரீவியஸ் கேட்டகரியில் த்ரூ அவுட் த லைன் ஒரு பைப் இருந்துச்சுன்னா அந்த லைனில் ஃபோக்கஸ் ஆகும். இங்கே வந்து இட் இஸ் ஃபோக்கஸிங் ஆன் அ பர்டிகுலர் பாயிண்ட். ஸோ this is of 6 meter in diameter made about 200 curved mirror segments. இதுக்குள்ள நிறைய mirrored segments வச்சுருப்பாங்க. அந்த segments மூலயமா சன்ரைஸ் எல்லாமே இந்த ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கும். Absorber located at the focus is a cavity made of zirconium copper alloy with black chrome selective coating. And heat transfer flows into and out of absorber cavity through pipes bonded in the interior. Dish can be turned in 2 axes. One is up down and second is left and right, so that the sun is always kept in line with the focus. So again இதுலயும் நம்ம வந்து டிஷ்ஷை கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிட்டு இருப்போம் to make sure that the sun is in focus. And concentration ratio is very high. Concentration ratio அப்படின்னா area of the collector and area of the receiver, இந்த ரெண்டுக்கும் மான ரேஷியோ தான் வந்து concentration ratio. ஸோ இது ரொம்ப அதிகமாக இருக்கும். say for example it is around 30 to 100, அதை விட அதிகமாக இருக்கும் to achieve temperature range of 300 to 500 degrees Celsius. And need to track the sun continuously. இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து you have to need to track the sun. This is what concentrating collector is. Next is concentrating collector non-focus type. ப்ரீவியஸ் கேட்டகரி ஃபோக்கஸிங் டைப், ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஃபோக்கஸ் ஆகும். இங்கே நான் ஃபோக்கஸிங் டைப். அகைன் we have a flat plate collector here. இந்த flat plate collectorல 2 மிரர்ஸ் வச்சுருப்பாங்க. ப்ரீவியஸ் கேட்டகரியில் வெறும் ஃப்ளாட் பிளேட் கலெக்டர் மட்டும் நம்ம வச்சு பார்த்தோம். இப்போ இங்கே வந்து 2 மிரர்ஸ் வச்சுருக்காங்க. இந்த 2 மிரர்ஸில் படக்கூடிய சன்ரேஸும் இது உள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகும். தட் இஸ் வாட் த கேஸ் இஸ். ஹியர் இட் இஸ் அ சிம்பிளஸ்ட் டைப் வேர் we are using mirror. Consists of flat plate facing south with mirrors attached to its north and south edges. If the mirrors are set at proper angle, they reflect solar radiation on the absorber plate. இங்கே படக்கூடிய சோலார் ரேடியேஷன்ஸ் எல்லாம் இதில் போய் ஹிட் ஆகிற மாதிரி இது வந்து ப்ராப்பரான ஆங்கிளில் வச்சுருப்பாங்க. Mirror cut off part of the scattered radiation, otherwise have reached the absorber plate. இதில் scattered radiations கொஞ்சம் அமௌண்ட் வந்து இந்த மிரர்ஸ் வந்து எலிமினேட் பண்ணி விட்ரும். ஸோ only part of scattered radiation falling on the mirrors will be reflected onto the absorber. In order for the mirrors to be effective, the angle should be adjusted continuously as the sun's altitude changes. இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கலெக்டர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து சன்னோட ஆங்கிளுக்கு பொறுத்து சன்னோட பொசிஷனுக்கு பொறுத்து நம்ம இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் ஃப்ளாட் பிளேட் கலெக்டர் அப்படி கிடையாது. அது ஃபிக்ஸடான ஒரு காம்போனன்ட். They can provide relatively small increase in solar radiation falling on the absorber and they are not widely used. And finally, compound parabolic concentrator. It is also known as Winston collector. So இங்கே you can see 2 parabolas. 2 parabolas இருக்கும். 2 parabolic trough facing like a mirror. So 2 parabolas வந்து ஆப்போசிட் எண்டில் வச்சுருப்பாங்க. கீழே ஒரு அப்சார்பர் பிளேட் இருக்கும். And compound parabolic concentrator is non-focusing type. Previous category எல்லாமே focusing type, இது வந்து non-focusing type. Solar radiation from any direction is reflected towards the bottom of the trough. இதில் படுது இந்த டைரக்ஷன் இருந்தாலும் சரி, இந்த டைரக்ஷன் இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் வந்து அப்சர்வர் பிளேட்டில் ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்ரும். Collects both direct and diffuse radiation, provides moderately good concentration,
than focusing collector in east-west direction without adjustment for sun tracking. இதில் இருக்கக்கூடிய some categories absorber shapes எதெல்லாம் பேஸ் பண்ணியிருக்குன்னா flat one-sided absorber, flat two-sided absorber, wedge-like absorber, tubular absorber ன்ட்டு ஒரு 4 categories இருக்கு. And for economic and thermal reasons we can use fins and tubular type of absorbers. Temperatures can be achieved to 200 degrees Celsius and they can also show good performance when we operate the same concentrating collector more than 300 degrees Celsius. ஒரு power generation க்கு 300 degrees Celsius க்கு மேல உங்களுக்கு வேணும் அப்படினா கூட it can produce high performance, it can give high performance. And there is no need of tracking. இங்க நம்ம வந்து we are using both direct and diffuse radiation. first pointல அதுதான் இருக்கு. We are using both direct and diffuse radiation. So அதனால there is no need of tracking. Seasonal adjustments ஏதாவது தேவைப்பட்டுச்சுனா மட்டும் நம்ம பண்ணிக்கிடுவோம். Efficiency for accepting diffuse radiation is much larger than conventional concentrator. Its concentration ratio is equal to the maximum possible value. ஒரு கலெக்டர்ல எவ்வளவு maximum possible value இருக்குமோ அந்த வேல்யூ நம்மளால அச்சீவ் பண்ணலாம். And இதோட concentration ratio is at a range of 10,000. அதாவது கலெக்டர் ஏரியாவுக்கும் ரிசீவர் ஏரியாவுக்குமான ரேஷியோ. கலெக்டர் ஏரியா 10,000 மீட்டர் ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா 10,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா ரிசீவர் வந்து 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கும். ஸோ அப்படின்னா தான் அந்த ஆர்டர் வந்து 10,000 இருக்கும். விச் இஸ் 10,000 டைம்ஸ் கிரேட்டர். கலெக்டர் ஏரியா ரிசீவரோட 10,000 டைம்ஸ் கிரேட்டராக இருக்கும். அட்வான்டேஜஸ் ஆஃப் கான்சென்ட்ரேட்டிங் கலெக்டர்ஸ் ஓவர் ஃப்ளாட் பிளேட் கலெக்டர். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் reflecting surfaces require less material and are structurally simpler than flat plate collectors. Second, cost per unit area of solar collecting surface is less. ஏன்னா இங்கே வந்து நம்ம சோலார் கலெக்டிங் சர்ஃபேஸ் ரொம்ப சின்னதாக இருக்குங்கிறதால அதோட காஸ்ட் வந்து கம்மி. தேர்ட், அப்சார்பர் ஏரியா இஸ் ஸ்மால். அதனால் இன்சுலேஷன் இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும். இன்சுலேஷன் அப்படின்னா நமக்கு உள்ளே வரக்கூடிய சோலார் ரேடியேஷன் தான் வந்து இன்சுலேஷன் சொல்லுவாங்க. ஸோ அப்சார்பர் ஏரியா சின்னதாக இருக்கிறதால அதோட இன்டென்சிட்டி அதிகமாக இருக்குது. Working fluid can attain high temperature. As I mentioned previous categories எல்லாம் 500 degree Celsius கம்மியாக தான் யூஸ் பண்ண முடியும். பட் இங்கே we can achieve temperature more than 500 degree Celsius. Absorber area is small. ஸோ சர்ஃபேஸ் ட்ரீட்மெண்ட்டும் கம்மியாக பண்ணால் போதும். அப்சர்வர் ஏரியா பெருசாக அதோட சர்ஃபேஸ் நம்ம ப்ராப்பராக ட்ரீட் பண்ணணும். இங்கே அப்சர்வர் ஏரியா சின்னதாக இருக்கிறதால சர்ஃபேஸ் ட்ரீட்மெண்ட் கம்மியாக பண்ணால் போதும். அதனால் எக்கனாமிக்கலியும் நமக்கு வந்து ஃபீஸிபிளாக இருக்குது. And finally, it can be used for power generation when not used for heating or cooling. ஒருவேளை ஹீட்டிங் கூலிங் அப்ளிகேஷன் இல்லாமல் வேறு அப்ளிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது இதோட ஆப்ரேட்டிங் டைம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ரேட்டிங் டைம் இன் த சென்ஸ் யூ கேன் ஆப்ரேட் ஃபார் ஹியூஜ் ஹவர்ஸ் ஆர் லாங் ஹவர்ஸ் when compared to flat plate collector. Antifreeze is required to protect the absorber in concentrated system. Disadvantages. First வந்து only beam component is collected. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். இங்கே வந்து டைரக்ட் ரேடியேஷன்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். காஸ்ட்லி ஓரியன்டிங் சிஸ்டம் ஹேவ் டு பி ட்ராக் த சன். இங்கே வந்து வி ஹேவ் டு யூஸ் ஓரியன்டிங் சிஸ்டம்ஸ். ஏதோ ஒரு மோட்டரோ இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்ம வந்து ஓரியன்டிங் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இது வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கும். தேர்ட், மெயின்டெனன்ஸ் ஆப்வியஸ்லி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அடிஷ்னல் ஆப்டிக்கல் லாஸஸ் வில் பி தேர் சச் as reflectance loss. Initial cost will be high. So this is all about the content today. So next class la we'll focus on solar energy storage system. Thank you for watching and don't forget to fill the form available in the description.